தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 27/2/2025 அறநூல்கள் அப்படின்ற தலைப்புல நாம அதற்கான அறிமுகம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு அறநூல் அதற் பற்றிய மிக முக்கியமான செய்திகள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது யார பத்தி அப்படின்னா, முதுமொழி காஞ்சி அப்படின்றவங்கள பத்தி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு படைப்ப பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ரொம்ப பிடிச்ச ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். முழுவதுமா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாலும், அங்கங்க நம்மளுடைய தமிழ் புத்தகத்துல சின்ன சின்ன வரிகள் இருக்கும் இல்லையா? அதுவே அவ்வளவு ஈர்ப்புக்குரியதா இருக்கும். ஆ சொல்லப்போனா முதுமொழி காஞ்சி அந்த பேர்லயே இந்த முது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. முதுனாலே என்னது? முதுமை. மூத்தோருடைய சொல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சொல்லப்போனா தாத்தா, பாட்டியினுடைய கதைகள் தான். அந்த கதையினுடைய அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனுடைய ஒரு ஒற்றை வரியா தான் இந்த புத்தகத்தில், இந்த படைப்புல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே இருக்கும். பொதுவாவே சொல்லுவாங்க, பள்ளிக்கூடங்கள் சொல்லிக் குடுக்காதது கூட இன்னைக்கு இருக்கிற பல்லு போன கிழவிங்க சொல்லிக் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி தாத்தா, பாட்டியினுடைய கதைகள்ல இருந்துச்சு. ஏன்? மூத்தோர் சொற்கள்ல இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், தாத்தா, பாட்டியும் நமக்கு சொன்ன கதைகள்ல யாரும் கொல்லப்படல, யாரும் பெருசா தண்டிக்கப்பட்டதே கிடையாது. சுபமான முடிவுகளா தான் இருக்கும். அப்படிப்பட்ட கதைகள கேட்டு வளர்ந்த வரைக்கும் பிள்ளைகள் மிகச்சரியா இருந்தாங்க. காலம் போச்சு. நாம நெறைய விஷயங்கள நமக்காக தேட ஆரம்பிச்சோம். சில பேர் கண்ல நல்லது பட்டுச்சு, சில பேர் கண்ல கெட்டதும் படுது. அப்போ யாரு எத கிரகிச்சு நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த சமூகம் உருவாகுது இல்லையா? அந்த வகையில இந்த முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், நாலடியார் இந்த மாதிரியான நூல்கள்லாம் அந்த காலத்துல சிலபஸாவே இருந்துச்சு. குருகுல கல்வியில அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில மூத்தோர் சொல் அப்படின்ற அடிப்படையில இந்த படைப்பின் கீழ என்னென்ன நல்ல விஷயங்கள், அதாவது என்னென்ன அறங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த முதுமொழி காஞ்சியினுடைய அந்த அமைப்பு, உருவமானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஆசிரியர் யாரு? புலத்துறை முற்றிய மதுரை கூடலூர் கிழார் அல்லது புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படின்னு அறியப்படுகிறார். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த நூற்றாண்ட வச்சே நாம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட சங்கம் மருவிய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு இது அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். இவருடைய பிறந்த ஊர் அதுல ஏற்கனவே கூறப்பட்டிருக்கு, கூடலூர். ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான அதிகாரங்களை கொண்டுள்ளது இந்த நூலினுடைய படைப்பு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் மீதம் 100 பாடல்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய திணை என்னது? காஞ்சி. காஞ்சின்னா என்ன சொல்லுவோம்? நிலையாமை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப காஞ்சியும் நிலையாமையும் வேறில்லை. நிறைய நூல்கள்ல இது தனித்தனியே எடுத்தாளப்பட்டிருந்தாலும், எதுவுமே இங்க நிலையானது கிடையாது அப்படின்ற ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லக்கூடியதா இந்த திணை. தொல்காப்பியர் அப்படி அடையாளப்படுத்தியிருக்கிறார். சரிங்களா? ஸோ இதனுடைய பாவகை என்ன சொல்லியிருக்கிறாங்க? குறள் தாள் இசை, குறள்வெண் செந்துரை. தொடர்ந்து இந்த நூலிற்கான பெயர் காரணம். சரிங்களா? ஸோ அந்த பெயர் காரணம் அப்படின்ற அடிப்படையில முதுமொழி, மூத்தோர் சொல் இப்படின்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நான் மேல சொன்னதுதான். காஞ்சி நிலையாமை அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. காஞ்சி நிலையாமை அப்படின்னா, இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்ல அப்படின்றத கடந்து தொல்காப்பிய வரிகள் ஒண்ணு இருக்கும். கலிந்தோர் ஒளிந்தோர்க்கு காட்டிய முறைமை அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது என்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன் போடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ஜினியரிங்க பத்தி ஆஹா ஓஹோன்ற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய காதுகளுக்கு வரும். ஒருவேளை என்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் போட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, வார்த்தை இங்க ஏன்டா வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? என்ஜினியரிங் அப்படின்றது, பொறியியல் அப்படின்றது ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தாலும், சரியான அது சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம யாரோ சொன்னாங்க அப்படின்ற பேர்ல போய் சேர்றவங்களுக்கு நிறைய பேத்துக்கு அது எதிரா தான் அமையும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயத்துல பட்டவங்க அந்த அனுபவத்தை தேடி போறவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க இல்லையா? அதுதான் என்னது? கலிந்தோர் ஒளிந்தோர்க்கு காட்டிய முறைமை அப்படின்னு தொல்காப்பியத்துல கூறப்படக்கூடிய ஒரு விஷயம். எதை பத்தி? காஞ்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி. அது எதுவுமே நிலை இல்ல அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய மாற்று பெயர்கள் அப்படின்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா, அற உரை கோவை. அறத்தை உரைக்கக்கூடிய கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆத்திச்சூடியினுடைய முன்னோடியாக அறியப்படுகின்ற நூல் அறிவுரை கோவை அப்படின்னும் அறியப்படுகிறது. எது? இந்த முதுமொழி காஞ்சி. முதியோருடனுடைய மொழி அப்படின்றது தான். அந்த மொழி எதை வெளிப்படுத்துது? நிலையாமை அப்படின்ற ஒரு உயர்ந்த கருத்தை வெளிப்படுத்துது. அதுதான் முதுமொழி காஞ்சி அப்படின்று இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுகிறது.
இதனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுமொழி காஞ்சியில எ இருக்கக்கூடிய பாடல்கள நச்சினார்க்கினியர் முதலிய பல உரையாசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர். நீங்க திருக்குறளையும், நாலடியாரையும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிமிலாரிட்டி எடுக்கலாம். சரியா? ஸோ அதுல கூறப்பட்ட கருத்துக்கள் அப்படியே இதுல 2 அடியில கூறப்பட்ட கருத்துக்கள் 4 அடியில இருக்கிற மாரி நம்ம ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்தலாம். அந்த வகையில அந்த காலத்துல நிறைய அறிஞர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். அப்ப இந்த நூலினுடைய பயன் அப்படின்னு என்ன சொல்றாங்க? நல்ல விஷயத்த கேட்டு நடந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் இந்த நூலினுடைய பயனா இருக்கும் இல்லையா? ஸோ அதத்தான் ஒரு சில வார்த்தைகளா நமக்கு குடுத்திருக்கிறாங்க. முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலன். அதுபோல பல முதுமொழிகளை கோவையாக 100 வெண்பாக்களை உடைய நூல் முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இடையணி அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்புல அணியக்கூடிய அந்த அணியினுடைய பெயர் என்னது? காஞ்சி அப்படின்றது தான். சரியா? ஸோ அதத்தான் அந்த அணிகலன் போல காட்சியளிக்கக்கூடியது இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட பாருங்களேன். கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறு நூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் இந்த நூலை படிச்சா என்ன நல்லவனா மாறிடுவானா அப்படின்னா, அந்த காலத்துல இருந்த பிள்ளைகள் வளர்த்தெடுக்கப்பட்டதே இந்த விதம் தான் அப்படின்னு சொல்லுது. 90s கிட்ஸ் எடுத்துக்கலாமே. சரி, 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எடுத்துக்கலாம். டக்குன்னு நாம நடந்து போகும், கீழே ஒரு பணம் கிடக்குதுன்னு வச்சுப்போம். காசு பணம் ஏதாவது கிடக்குது. டக்குன்னு எடுத்து நம்மால அதை நேரா கொண்டு போய் என்னன்னா கோயில் உண்டியல்ல போடுவாங்க. இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது நாம ஒப்படைப்போம். ஏன்னா அந்த பணத்தின் மீது நாம ஆசைப்படுறோம், ஆசைப்படலை அப்படின்றத கடந்து நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, அடுத்தவங்க பணத்தை எடுத்தா சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாம எல்லாருமே சாமியை நேர்ல பார்த்தோமா, பார்க்கலையா, அந்த 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 ஒரு கான்செப்டுக்குள்ள நாம போக வேண்டாம். ஆனா நம்பணும் இல்லையா? வாய் வார்த்தைகளாக கடவுளை நாம நம்பணும். அதனால நாம நல்ல பிள்ளைகளா இருந்தோம் இல்லையா? ஸோ அப்ப அந்த வாய் வார்த்தை தான் என்னது? மூத்தோர் சொல்லுதான் என்னது? இந்த முதுமொழி காஞ்சி. அப்போ ஒரு தலைமுறையை அறம்பட வளர்க்கக்கூடிய படைப்புகளாக இது அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்றது சொல்லப்படக்கூடிய நூல் தான் இது. சரிங்களா? ஸோ பொதுவான சில குறிப்புகள் அப்படின்னு இந்த நூலை பத்தின ஒரு சிறந்த விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. 10 பிரிவும் பிரிவுக்கு 10 பாடலுமாக 100 பாடல்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதுல சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்லை 10, இது பொய் 10 தான். பொய்யா 10லாம் கிடையாது. சரியா? பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10 ஆக இந்த 10 நூல்களையும் வகைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு 10ம் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தான் தொடங்கும். ஆர்களினா என்ன? அதாவது நீரால் சூழப்பட்ட, கடலால் சூழப்பட்ட இந்த மக்களுக்கு, இந்த உலகத்தை சார்ந்த மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு செய்யுள் பகுதியுமே ஆரம்பிக்குது. நிலையாமையை மையப்படுத்திய ஒரு நூல். எந்த திணை? காஞ்சி என்ற புறத்துணையால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு அடையாளப்படுத்திருக்கிறாங்க. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புவது. அப்போ உன்னை சுத்தி ஒரு சிறந்த மனிதர்கள் இருக்காங்க, அழகான தேசத்துல நீ பிறந்திருக்கிற அப்படின்னு நம்முடைய பிறப்பை வலுப்படுத்தி உயர்த்தி, அப்பேற்பட்ட உலகத்துல நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலா அந்த நூல் இருந்துச்சு. ஸோ அதுல சில விஷயங்களை நமக்காண்டி படுத்து கொடுத்துருக்குறாங்க. சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த 10. அந்த வகையில நமக்கு எதை பத்தி பேசுறாங்க? ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்றது, நீங்க பெரிய பெரிய கல்வியெல்லாம் கற்கலாம், அது கடந்து ஒழுக்கம் தான் உங்களுடைய மிகச்சிறந்த உடைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்ப நாம நிறைய கல்விகள் கற்கலாம். முனைவர் பட்டம் வாங்குறவங்க எல்லாருமே நாம இருக்கிறோம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிகிரி அப்படின்றது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா போயிடுச்சு இந்த உலகத்துல. ஆமா, இவ்வளவு விஷயம் கற்கிறோம். ஆனா டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்தா அதை கண்கொண்டு படிக்க முடியாத அளவிற்கான செய்திகள் தான் நாம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த கல்வி அப்படின்றது எதை எனக்கு போதிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. நமக்கு கிடைச்ச கல்வி இன்னொருத்தனுக்கு கிடைக்கல, இன்னொருத்தனுக்கு கிடைக்காத கல்வி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ
அதனுடைய அந்த தன்மை நமக்கு தெரியணும்ல. இன்னமும் நெறைய புத்தகத்துல படிக்கிறோம்ல. நெறைய தலைவர்கள் ஸ்ட்ரீட் லைட்ல உட்கார்ந்து படிச்சாங்களாம். அப்போ ஸ்ட்ரீட் லைட்ல உட்கார்ந்து வெளிச்சமே இல்லாம படிச்சவங்க கடந்து, நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு டியூப் லைட் கிடைச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷம் நம்மள்ல எத்தன பேருக்கு இருக்கு அப்படின்றது தான் கேள்வி. அப்ப அதத்தான் சொல்றாங்க. நமக்கு கிடைச்ச விஷயத்த வச்சு பெருமைப்படணும் அப்படின்றது. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. எவ்வளவு கல்வி கற்றாலும் சரி, ஒழுக்கம் தவறக்கூடாது. இன்னொருத்தன பார்த்து பொறாமைப்படக்கூடாது. சிறந்த எண்ணங்கள வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னது? முதல் வரி. காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னா, இந்த காதல் அப்படின்ற வார்த்தை தற்கால தலைமுறையினால தவறா புரிந்து கொள்ளப்பட்டாலும், இலக்கியங்கள்ல இந்த காதல் அப்படின்றது எத பத்தி பேசுது அப்படின்னா, அன்பு. அன்பு செய்வோம் அனைவரிடத்தும் அப்படிமா. எல்லாரிடமும் அன்பு செய். வீட்டு நாயிலிருந்து, நாம பயன்படுத்துற அக்ரிணை பொருட்கள்ல இருந்து, உன்னுடைய பேனால இருந்து எல்லாத்திலும் அன்பு செய். நெறைய பேருக்கு இப்பவும் அந்த பழக்கம் உண்டு இல்லையா? ரோஜா செடி கூட பேசுறவங்களும் இருக்கும். இதுதான் என்னோட ஃபேவரட்டான பெண்ணு அப்படின்னு எடுத்துட்டு போயி, அத வச்சு எக்ஸாம் எழுதுறவங்களும் இருக்கிறோம். பைக்கு கூட நெறைய பசங்க உட்கார்ந்து பேசுவாங்க. இங்க அன்பு செலுத்துறதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஆனா அங்க என்ன சொல்றாங்க? காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்ட்டு. அப்போ பிறர் உங்க மீது அன்பு காட்டுறத விட, அதாவது பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மத்தவங்க நம்ம கிட்ட அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, நம்ம அவங்க கிட்ட அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த அன்பால ஒரு சில தளர்வுகள குடுத்துப்போம் இல்லையா? அந்த தளர்வுகள் இல்லாம, சிறந்த செயல்பாடுகளால ஒருத்தங்கள கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா? இப்போ ஒருத்தவங்க நம்மள விட ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசி பழகல, அன்ப பரிமாறிக்கல. ஆனா, அவங்க மேல ஒரு மிகச்சிறந்த மரியாதை இருக்கும். ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து அவர பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவர் என்னோட ரோல் மாடல். அவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்கும்படியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்றது தான் காதலில் சிறந்தன்று கண் அஞ்சப்படுதல் அப்படின்னா. மேதையில் சிறந்தன்று என்ன சொல்றாங்க? கற்றது மறவாமை அப்படின்றது. அப்போ கற்றது மறவாமை அப்படின்னா, மனப்பாடம் பண்ணத ஃபுல்லா கரெக்ட்டா எக்ஸாம்ல எழுதுறது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நாம அறம் கற்றுருக்கோம். நெறைய நல்ல விஷயங்கள கத்துருக்கோம். அதன்படி நடக்கணும் அப்படின்றதான். நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது இல்லையா? அதான். நீ கற்றத மறக்கலன்னா, மறக்காம அதுபடி நீ நடந்துப்ப. இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த வரி நமக்கு இருக்கு. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரி என்னது? வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வளமான வாழ்க்கை நமக்கு இருக்கு இல்லையா? வன்மைன்னா என்னது? வள்ளல் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வளம் அப்படின்னும் சொல்லுவாங்க. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மையுடையவராக வாழ்வது உயர்ந்தது அப்படின்றாங்க. அப்ப எவ்வளவு வளம் இருந்தாலும் சரி, அந்த வளத்த நம்ம கிட்ட வச்சு, அத வச்சு ஒரு டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மற்றவரை ஆள நினைக்காமல் வாய்மையோடு அனைவருக்கும் உண்டான சுதந்திரத்தை கொடுத்து, அவர்களோடு இணைந்து இணக்கமான ஒரு வாழ்வ வாழணும். அதான் என்னது? வாய்மையுடைமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாய்மையுடைமை தான் சிறந்தது அப்படின்னும் சொல்றாங்க. அடுத்த வரி என்ன? இளமையில் சிறந்தது மெய்ப்பினி இன்மை. மெய்னா என்னது? உடல். உடற்பிணி இன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்கூல் படிக்கும்போதே கண்ணாடி போட்டு திரியிறது இல்லை வாழ்க்கை. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தற்கால தலைமுறை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னது? இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. மடைநூல்கள்னு ஒரு நூல் இருக்கு தமிழ்ல. தெரியுமா? சாப்பாடு எப்படி பரிமாறணும்னு சொல்றதுக்கு தமிழ்ல நூல் இருக்கு. நீங்க இலை ஒட்டி எந்தெந்த உணவை எந்தெந்த பக்கத்துல வச்சு சாப்பிடணும்னு சொல்றதுக்கு தமிழ்ல நூல் இருக்கு. எப்படி சமைக்கணும்னு சொல்றதுக்கு தமிழ்ல நூல் இருக்கு. தமிழ்ல மட்டும் தான் இது அத்தனைக்கும் நூல் வச்சிருக்கான். ஆனா இத்தனை எழுதிட்டு இருக்கிறோம். நம்மட்ட கேட்டா சொல்லுவோம். வயித்துக்காக தான் ஓடுறோம், வேலை செய்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாம் ஒரு ஜான் வயித்துக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இந்த காலையில 9 மணிக்குள்ள நம்ம தலைமுறையினர் கடையில சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 இட்லிய வாங்கிட்டு டைம பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான். வாட்ச பார்த்துட்டு. வயிறு நிறைதான் நம்ம ஆளுக்கு வாட்ச்ல தான் தெரியும் போல. வாட்ச் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு, நேரமாச்சு அப்படின்னு அந்த உணவ முழுசா கூட சாப்பிடாம தூக்கி போட்டு, பேருக்கு சாப்பிட்டு ஓடக்கூடிய ஒரு கூட்டமா தான் நம்ம, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இப்போ சொல்லுங்க, நாம எதுக்காக ஓடுறோம்? வயிற்றுக்காக ஓடுறோமா? நம்மளுடைய நிம்மதிக்காக ஓடுறோமா? எதுவுமே இல்ல, இல்லையா? அப்ப வாழ்றதுக்காண்டி வேலை செய்றோமா? வேலை செய்றதுக்காண்டி வாழ்றோமா? அப்படின்ற ஒரு கேள்வியோடயே நம்ம தலைமுறை போய்க்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அப்படின்றது தான். இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து பாருங்க, நலனுடைமையின் நாணுச் சிறந்தன்று அப்படின்றாங்க. அழகுடையவராக இருப்பினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. நலன் அப்படின்றத தான் என்ன சொல்றாங்க? அழகு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அழகுடையவராக நாம் இருப்பதை விட அத நாணுச் சிறந்தன்று, அதே நேரத்துல நாணமுடையவராக இருப்பது. அதாவது கெட்ட விஷயங்களுக்காண்டி அஞ்சணும், அதற்காண்டி வருத்தப்படணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணப்போக்க நாம வளர்த்துக்கணும் அப்படின்றது தான். சரியா? ஏன்னா தற்காலத்துல நெறைய விஷயங்கள் அஃபண்டிங்கா சொல்லணும் அப்படின்ட்டா, ஒரு ஒரு ஆடே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விளம்பரங்களும் ஒவ்வொரு தனி மனுஷனை ஏதோ ஒரு விதத்துல போய் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அழகா இருந்தா அங்க என்னனாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல், ஒரு கட்டமைப்பு அங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது தான். ஆனா அவங்க எல்லாத்துக்கும் அஞ்சணும். அழகு அப்படின்றது அதிகாரம் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஒரு உயர்ந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அப்பவும் என்ன பண்ணணும்? பழிக்கு அஞ்சணும் அப்படின்றது தான். அப்ப இந்த சமூகத்தின் மீது நெறைய கேள்விகள் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கணும். அந்த கேள்விய கேட்கணும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்கள்லயே நெறைய விளம்பரங்கள், நெறைய செய்திகள நாம இதற்கு எதிராவே நாம கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ அது கடந்து ஒரு அதிகாரத்துல நாம இருந்தாலும் சரி, இந்த 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 ஒரு வரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, அழகான ஒருத்தரா இருந்தாலும் சரி, நாணுச் சிறந்தன்று அப்படின்னு சொல்றாங்க. தீய விஷயங்களுக்கு நாணணும், அந்த பழிக்கு பயப்படணும். சமூகத்தின் மீது, நம் சமகால தலைமுறையின் மீது ஒரு காதல் இருக்கணும் அப்படின்னாங்க. என்னன்னா சின்ன விஷயம் தான். தனுர்வேதம் அப்படின்றது. தனுஷ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல. போர் அறம் அப்படின்னு தான் அத சொல்லுவாங்க. தனுர்வேதம் அப்படின்றது. நாம இன்னைக்கு ஆக்குபை பண்றோம் ஒரு நாட்ட இல்லையா? வலியவன் வாழ்வான் அப்படின்னு சொல்ற மாரி, ஒருத்தன் இன்னொருத்தன அடிச்சுட்டா அந்த நாடு இவனோடது அப்படின்றது கடந்து, அந்த காலத்துல என்ன சொல்லப்பட்டுச்சாம், ஒரு நாட்டின் மீது நீ போர் தொடுத்து போற அப்படின்னா, அந்த நாட்டுல தற்போது என்ன வெதர் கண்டிஷன்னா என்ன காலநிலை நிலவுது, அதற்கு என்ன வேளாண்மை முறை அங்க பின்பற்றுறாங்க, தற்போது அங்க என்ன பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கு, அந்த பயிர்கள் என்ன பருவத்துல இருக்கு, ஒருவேளை நீ அந்த லேண்ட ஆக்குபை பண்ணிக்கிட்ட அப்படின்னா, அந்த மக்களை ஃபர்தரா இனி வரும் காலங்கள்ல எந்த மாதிரி பயன்படுத்த போறோம், அவங்களுடைய வாழ்வியல் பாதிக்காம அவங்கள ஆள்றதுக்கு என்ன மாதிரியான கட்டமைப்பை நாம மேற்கொள்ளணும், இது அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ ஒரு நாட்டுக்கு போரே தொடுக்கணும் அப்படின்னு வேதங்கள் நமக்கு சொல்லுது. அப்ப அதிகாரத்துல இருந்தோம் அப்படின்னு அடிச்சு போட்டு அந்த இடத்தை எடுத்துக்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் பயப்படணும், முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியா தான் இத நான் பார்க்கிறேன். சரிங்களா? 7வது வரி என்ன சொல்லுது? குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று அப்படின்னு சொல்லுது. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமை தான் சிறந்தது அப்படின்றாங்க. ஸோ அப்ப அந்த குலப்பெருமை பேசக்கூடாது எந்த இடத்துலயும். சரியா? ஸோ கற்பு சிறந்தன்று ஒழுக்கத்தை பின்பற்றணும் அப்படின்றதான். சமீப காலங்கள்ல ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, சமீப காலங்கள்ல நியூஸ் பேப்பர பார்த்தா தெரியும். லைசென்ஸ் இல்லாம சின்னஞ்சிறார்கள் வண்டி ஓட்டி நெறைய விபத்த ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த விபத்தை ஏற்படுத்துற குறிப்பிட்ட சிறார்களினுடைய பெற்றோர்கள் சமீபத்துல தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்னமும் நெறைய இடங்கள்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, தவறு செஞ்சவங்க நெஞ்ச நிமித்திட்டு இருப்பாங்க. எங்க அப்பா யாரு தெரியுமா? அப்படிம்பாங்க. தப்பு பண்ணது அவன் தான். ஆனா என்ன, அவங்க அப்பா யாரு? தாத்தா யாரு? இதெல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்க. நெறைய பேருக்கு உண்டான முகவரியே பார்த்தீங்க அப்படின்னா, அட்ரஸ் அப்படின்றத கடந்து அப்பாவும், தாத்தாவும் அவங்களுடைய தலைமுறையும் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது கடந்து இன்னொரு தலைமுறை பேரலலா அந்த சமூகத்துல ஓடிட்டு இருக்கு. அதாவது எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிற உங்கள மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ பத்தி சொல்றேன். நமக்கான முகவரிய நாம தான் ஏற்படுத்தணும். இந்த சமூகத்தின் எந்த விதமான உதவியையும் பெறாமல் நான் உட்கார்றேன், நான் படிக்கிறேன், எனக்கான எதிர்காலத்த நான் கட்டமைக்கிறேன். எந்த விதமான பயமும் இல்லாம எல்லா நெகட்டிவிட்டியையும் கடந்து எனக்கு இதுதான் வரும், நிச்சயமா இதுல நான் ஜெயிப்பேன். அப்படின்னு பேரலலா ஓடிட்டு இருக்கிற உங்களை மாதிரி தலைமுறை இருக்கக்கூடிய இதே சமூகத்தில் தான் குலப்பெருமை பேசுகிற ஒரு கூட்டமும் இருக்கு. அப்ப அது கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்மளுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபா மாறுறதுக்கு முழுக்க, 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 முழுக்க நம்முடைய உழைப்பு தான் காரணமா இருக்கணும். அதற்கு வேற யாரினுடைய பெருமையும் காரணமா இருக்கக்கூடாது. நீங்கள் எழுந்து நிற்கிறீர்கள் என்றால், உங்கள் அஸ்திவாரம் முழுக்க, முழுக்க நீங்கள் கட்டமைத்த செங்கல்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த செங்கல்ல ஒரு செங்கல் உருவுனா எல்லாமே சரிஞ்சிரும். எப்ப? இன்னொருத்தரினுடைய புகழ் மீது நீங்கள் ஏறி நின்று பெருமை கொண்டாடும் பொழுது. அதான் சொல்றாங்க, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரி என்ன சொல்லுது? கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. ஆஸ்பிரன்ஸுக்கு உண்டான வரி இதெல்லாம்.
இல்லையா? பகைவரை சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. நம்மள நிறைய பேர் உட்கார்ந்து படிக்க மாட்டோம். ஆனா படிக்கிற பசங்களுக்கு நடுவுல போய் உட்கார்ந்துப்போம். ஏன்? அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பேசிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்றது தான். 2வது இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பேர்ட்ட எது சம்மந்தமான கேள்வி கேட்டாலும் தவறா கூட பதில் சொல்வாங்களே தவிர, சரியான பதில் எது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராவே இருக்க மாட்டாங்க. அப்ப தெரியாதத தெரியும்னு சொல்லி தெரிஞ்சுக்காமலே போறத விட, தெரிஞ்சத தெரியாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாதுன்றணும். ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தியே பேச வர்றாங்க அப்படின்னா, அமைதியா அவங்க சொல்றத கேட்டா, அதுல ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் நாம கேள்விப்படாததா இருக்கலாம். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப எல்லாம் தெரிஞ்ச மாரி எப்பவுமே நம்மள காட்டிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, தெரிஞ்சத இதுல தான் காட்டணும். OMR ஷீட்லயும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதும்போது அந்த பேப்பர்லயும் தான் காமிக்கணும். கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. நல்ல அறிவு சார்ந்த ஒரு கூட்டத்தின் நடுவே நம்மள எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி தான் இது. 9வது என்னது? செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று அப்படின்றது. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மள அடிச்சான்னா அவனுக்கு நல்லதா பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு இல்லையா? ஒண்ணுமே இல்ல. அமைதியை விட ஒரு மிகச்சிறந்த கோபம் வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர நீங்க தண்டிக்கணும், கோபப்படுத்தணும் அப்படின்னா, தகாத வார்த்தைகளால திட்டணும் இல்லையா? உங்களுக்கு ஒருத்தன் அத பண்றான்னா, அவன மறுபடியும் அதே தகாத வார்த்தையை பயன்படுத்தி நீங்க திட்டணும்னு அவசியம் இல்ல. சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேள நம்மள பத்தி அவன் மைண்ட்ல என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னு இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் அவனே உட்கார்ந்து யோசிச்சுப்பான். நீங்க உச்சரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப எந்த இடத்துலயுமே பொறுமைய கடைபிடிக்கணும். செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. ஒரு பகைவனுக்கும் நாம இறங்கி போறப்ப, அவன சிந்திக்க தூண்டும் அது. நிச்சயமா. யோசிக்க தூண்டும் அது. அந்த ஒரு சிந்தனை உங்களுடைய பகைவர்கள் கிட்ட நீங்க விதைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை நன்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெறைய நேரங்கள்ல தற்காலத்துல செற்றார் அப்படின்றவங்க யாராத்தான் இருக்கிறாங்க? உற்றாரா தான் இருக்கிறாங்க இல்லையா? அதனால எல்லாருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான் இது. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. 10வது என்னது? முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. அப்ப பெற்ற பணத்தை குறையாம காக்கணும் அப்படின்றதான். குறையாம காக்கணும் அப்படின்னா, செலவு பண்ணாம அப்படியே வச்சுக்கிறது இல்ல. ஒரு திட்டமிட்டபடியான ஒரு வாழ்க்கைய நாம கட்டமைக்கணும் அப்படின்றது தான். நாம் செய்யக்கூடிய செலவு அப்படின்றது விரயமா இருக்கக்கூடாது, முதலீடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விரயம் அப்படின்றதுக்கும், முதலீடு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? முதலீடு அப்படின்றது நமக்கு லாபத்த பெற்றுத் தரக்கூடியது. விரயம் அப்படின்றது அப்படி கிடையாது. ஆமா, நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்துல விரயம் பண்றோமா, முதலீடு பண்றோமா அப்படின்றதுல நாம தெளிவா இருக்கணும். இதுதான் என்னது? மதுரை கூடலூர் கிழார் அவர்களினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வரிகளாக இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவா கேள்விகளாகவும் நிறைய இது கேள்வித்தாள்கள்ல நாம அடிக்கடி காணலாம். அதற்குரிய விளக்கங்கள் தான் அந்த 10 பாயிண்ட் நம்ம குடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அந்த ஒரு விஷயம். அடுத்து சில மேற்கோள்கள் குடுத்திருக்கிறாங்க. என்னது? இசையிற் பெரியதோர் எச்சம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அச்சம் கிடையாது, எச்சம். எச்சம்னா நாம இலக்கணத்துல படிச்சிருப்போம்ல. என்னது? ஒரு முடிவடையாதது. பேசிய அப்படின்னா என்னது? அது வினையெச்சமா, பெயரெச்சமா? டக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லுவோம்? இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணணும். பேசிய மாணவன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெயர் வருது. இப்ப பெயரெச்சம். இதே பேசினா, பேசி முடித்தான், அந்த இடத்துல ஒரு வினை வருது. அப்ப வினையெச்சம். சரிங்களா? அப்ப எச்சம் அப்படின்றது ஒரு முடிவற்ற பொருளாக நிற்கக்கூடியது. அப்ப அந்த முடிவற்றதா என்னது நிக்குமா? இசையிற் பெரியதோர் எச்சம் இல்லை. இசைனா என்னது? தமிழ் புக்ல படிச்சிருக்கோம். புகழ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புகழை விட சிறந்தது, நிலைத்து நிற்கக்கூடியது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது? இசையிற் பெரியதோர் எச்சம் இல்லை. இப்போ புகழ சேர்க்கணும் நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக. ஐயா கலாம் அவர்களை பற்றி இன்னமும் பேசுறோம். அன்னை தெரசா அவர்களை பற்றி இன்னமும் பேசுறோம். என்ன எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் பேசுறோம். இருந்தாலும் அவர்கள் செய்த செய்கை இன்னமும் நிலைத்து நிற்குது அப்படின்னா அதற்கு காரணம் அவர் பெற்ற புகழ் அப்படின்றது தான் இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க இசையிற் பெரியதோர் எச்சம் இல்லை அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, ஈரம் உடைமையின் ஈகையின் அரிய அப்படின்னா
அது என்ன? ஈரம் உடைமையின் ஈகையின் அரிய. ஈகைன்னா என்னது? மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில என்ன அர்த்தம்னு படிச்சிருக்கோம்? கொடு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஈரம் உடைமையின், ஈரம்னா உன் நெஞ்சில ஈரமே இல்லையா அப்படின்னு கேட்போம்ல. ஈரம்னா என்னது? இரக்கம். ஈரம் உடைமையின் ஈகையின் அரிய அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்குள்ள ஒரு இரக்க குணம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மற்றவங்களுக்கு பொருட்களை கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகம் அறியணும். இந்த வார்த்தையை தெளிவா படிக்கணும். கொடுக்கிறது மூலமா மட்டும்தான் இந்த உலகம் அறியணும். சரியா? கொடுத்ததை சொல்லி காமிக்கிறது மூலயமா அறியக்கூடாது. நிறைய இடங்கள்ல, பொது இடங்கள்ல பார்ப்போம். பொது இடங்கள்ல இல்லை, சோசியல் மீடியாஸ்லேயே பார்க்கலாம். நல்ல உணவு தேவைப்படுறவங்களுக்கு நிறைய உணவு கொடுப்பாங்க சிலர். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா பேஜில் அதுவே ரீல்ஸாக வந்துடும். அப்போ அது இல்லை ஈகை அப்படின்றது. நம்ம கிட்ட இரக்க குணம் இருக்கு அப்படின்றத நாம கொடுக்கறதன் மூலயமா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கவுமே தவிர நாம கொடுக்கறத நாமளே சொல்லி காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும் மறைமுகமா இது வெளியிருக்கு. அப்ப இந்த உலகத்துல நமக்கு போக மிச்சம் இருக்கிற நம்மளுடைய உழைப்பு எல்லாமே கொடுப்பதற்குத்தான். சரியா? ஈட்டிய பொருள் எல்லாமே ஈகைக்குத்தான். சரியா? ஸோ அப்ப அடிப்படை தேவை கடந்த அத்தனை அடுத்தவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு தான் நம்மளுடைய அறநூல்கள் எல்லாமே சொல்லுது. அப்படி கொடுப்பதன் மூலமாக அறிந்து மற்றவரும் கொடுக்கணும் அப்படின்றதான் ஈரம் உடைமையின் ஈகையின் அறிவை அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, அறியாத தேயத்து இல்ல தேசத்து, அறியாத தேசத்து ஆச்சாரம் பழியார் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சாரம்னா என்ன? அங்க இருக்கக்கூடிய ஒரு செயல்முறைகள், பழக்க வழக்கங்கள். என்ன சொல்றாங்க? அறியாத தேசத்து ஆச்சாரம் பழியார். அப்ப நல்ல அறிவு நுட்பம் உடையவர் என்ன பண்ணுவாங்களாம், தான் போகாத ஒரு தேசத்தை பத்தி அங்க இருக்கக்கூடிய வழக்கு நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பத்தி எந்த விதமான பழியும் சொல்ல மாட்டாங்களாம். நாம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம், தமிழ் பெருமை பேசக்கூடிய நேரங்கள்ல, தமிழர்களின் பெருமை பற்றி பேசக்கூடிய நேரங்கள்ல நம்முடைய பெருமையை பேசுறது கடந்து மற்றவர்களை அந்த இடத்துல தாழ்த்திடுறோம் நிறைய நேரங்கள். அது பண்ணக்கூடாது அப்படின்னு இது சொல்லு. பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு 9 மொழிகளை கத்துக்கிட்டு சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த 9 மொழிகளையும் அவர் கத்துக்கிட்டது வேஸ்ட் கிடையாது. 9 மொழிகள்ல இருக்கக்கூடிய கவிதைகளை படிச்சிருக்கிறாரு, இலக்கியங்களை ருசிச்சிருக்கிறாரு, நிறைய விஷயங்களை பார்த்து கண்ணீர் வெடிச்சிருப்பாரு. இத்தனை படைப்புகளையும் கடந்து தமிழ் பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். அப்ப 9 நாட்டவர்களினுடைய அந்த கல்ச்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார் இல்லையா? ஸோ அப்போ அறியாத தேசத்து ஆச்சாரம் பழியார் அப்படின்னா, இங்க உட்கார்ந்துட்டு நம்மளை அடிமைப்படுத்தினாண்ட ஆங்கிலேயன் அப்படின்னு அவனை போட்டு திட்டப்படாது. இன்னும் ஆங்கிலேயன் நம்ம கிட்ட விட்டுட்டு போன ரயில்வே சிஸ்டத்தை பத்தி தான் நாம பெருமிதப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி அவர்கள்கிட்டையும் நல்ல விஷயங்கள் நிறைய உண்டு. அது பத்தின முழுமையான ஒரு விழிப்புணர்வு இல்லாம பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது, இதுவா நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதற்குரிய ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்குறாங்க. நாம ஏற்கனவே பார்த்ததுதான். ஆர்களி அப்படின்றது என்னது? நிறைந்த ஓசையுடைய கடலை குறிக்கக்கூடியது. காதல் அப்படின்றது அன்பு, வேதை அப்படின்றது அறிவு நுட்பம், வன்மை அப்படின்றது என்னது? கொடைத்தன்மை, ஈகை, பிணி நோய் தெரியும் மெய் உடம்பு, நாணம் அப்படின்றது என்னது? நாணம்னா வெக்கப்படுறது அப்படின்றது கடந்து செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் அப்படின்னு தான் இங்க அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அதைத்தான் நாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நலனுடைமையின் நானு சிறந்தன்று அப்படின்னு பார்த்திருப்போம். சிறந்தன்று, சிறந்தது. வழிபடுதல் அப்படின்றது என்னது? போற்றி வணங்குதல். ஸோ அந்த வகையில முதுமொழி காஞ்சியை பத்தி அழகான சில மேற்கோள்கள், அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த 10 நாம பார்த்திருக்கோம். சரியா? இப்போ இந்த வரியிலலாம் ஒவ்வொரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இதற்கு இதுதான் அர்த்தம், இந்த படைப்புல இருந்து தான் இது கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப சுலபமா நம்மளால அடையாளப்படுத்த முடியும். இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற மேற்கோள்களும் சரி, மேல கொடுத்திருக்கக்கூடிய அந்த எடுத்துக்காட்டுகளும் சரி, அடிக்கடி கேள்வித்தாள்கள்ல நாம அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது தான். தொடர்ந்து அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்பு என்னது? திரிகடுகம் அப்படின்றது தான். சரியா? ஸோ அப்போ ஒரு மெடிசன் மாதிரி, ஒரு மருந்து மாதிரி. அப்போ அந்த மருந்து உடல் பிணியை போக்குமா அப்படின்னா மனப்பிணியை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருந்து சாப்பிட்டு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய காய்ச்சல், தலைவலி எல்லாத்தையும் போக்குற மாதிரி இதை படித்தோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சந்தேகங்கள் காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஆசிரியர் யார்? நல்லாதனார் எழுதிய திரிகடுகம் ஏறத்தாழ 100 பாடல்களை கொண்டது. பாவகை, வெண்பா, கடவுள், திருமால். அதனால வைணவ சமயத்தை மையப்படுத்தி இந்த நூல் ஒரு மிகச்சிறந்த படைப்பாக இங்க அடையாளப்படுத்தப்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரினா என்னது? 3.
சரியா? சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3ம் உடல் நோயை தீர்ப்பன. ஸோ அவங்க 3 பேரும் உடல் நோயை தீர்க்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? மனநோயை தீர்க்கிறாங்க. அதைப் போன்று இந்நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் இருக்கக்கூடிய 3 கருத்துக்கள் என்ன பண்ணுதாம்? மக்களினுடைய மனநோயை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் என்னது? திரி 3 கடுகம்னா என்னது? காரம் உள்ள பொருள். அந்த காலத்துல செய்யக்கூடிய மருந்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பெயர்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ திரிகடுகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் யாரு? நல்லாதனார். எந்த ஊர்க்காரரு? திருநெல்வேலிக்காரரு அப்படின்னு சொல்றாங்க. திருநெல்வேலி பக்கத்துல திருத்து என்னும் ஊரைச் சேர்ந்தவர். அவருடைய முழு பெயராக என்ன சொல்றாங்க? செரு அடுதோள் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் குறிப்பிடுவதால் செரு அடுதோள் நல்லாதன் அப்படின்றது என்னது? ஒரு வீரமிக்க பெயரா இருக்கு. இவர் என்னவா இருப்பாராம்? ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ். சரியா? ஸோ ஒரு எண்ணமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம மேல பார்த்த விஷயங்கள் தான் அங்கேயுமே கொடுத்திருப்பாங்க. அது கடந்து இந்த இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்னும் சொல் இடம்பெற்றிருக்கிறது. மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூலில் ஒன்றாக இவங்கள சொல்றாங்க. இன்னும் இயலாதி அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப இதுல 66 பாடல்கள் எதை பத்தி பேசுதான்? நன்மை தருபவை பத்தி பேசுறான். சரியா? ஸோ 34 எதை பத்தி பேசுதான்? தீமை தருபவை பத்தி பேசுறான். மொத்தம் 100 பாடல்கள் வெண்பாக்களால் ஆன பாடல்கள் இங்க இடம்பெற்றிருக்கு. திரிகடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்பாரின் மனத்தில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்ததான். இதற்குரிய முக்கிய அடிகள் பார்த்துடலாமா? அப்ப திரிகடுகம் என்ன ஒரு இவ்வளவு சிறப்பா பேசப்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன? அந்த காலத்து தலைமுறையிலிருந்து இப்போ வரைக்கும் இதை கொண்டாடுறாங்கல்ல, அதற்குரிய காரணம் என்ன? ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? ஒவ்வொரு நூலையும் படிக்கும்போது ஒரு சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது ஒரு சில சீன் ஞாபகம் இருக்கும் இல்லையா? எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவா இருக்கட்டும், அவர் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சீனை நாம திரும்ப திரும்ப பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட சீன். அப்போ அது என்ன? அதுல ஒரு ஹைலைட் இருந்துடும். அதே மாதிரி எல்லா நூல்களும் நல்ல விஷயங்களை பேசினாலும் ஒரு சில வார்த்தைகள் வித்தியாசமா கையாளப்பட்டிருக்கும். ஒரு சில நூல்கள்ல ஒரு சில நூல்கள் மட்டும்தான் சில விஷயங்களை ரொம்ப தெளிவா ஆழ்ந்து கொஞ்சம் வித்தியாசமா பேசியிருப்பாங்க. அப்ப அது நமக்கு பிடிக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில திரிகடுகத்துல சிறந்த விஷயங்களை இங்க நமக்கு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும், பொய் இன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றது? பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்றது தான் அர்த்தம். அப்ப பொய் சொல்லாம இருக்கக்கூடிய ஒரு நெஞ்சம் தான் எதை அடையுமா? வீட்டை அடையும்னா என்னது? வீடு பேரு அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம் இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? முக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சொர்க்கத்துக்கு போவோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? பொய் இல்லாம ஒரு மனிதன் இருந்தான், பொய் சொல்லாம இருந்தான் அப்படின்னா அவனுடைய அந்த நெஞ்சமானது என்ன அடையுமா? முக்தி அடையுமா? ஆனா நாட்டுல நம்ம எல்லாருமே பொய் சொல்லுவோம். சரிங்களா? என்ன பொய் சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். யாராவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்கிறேன்னு பொய் சொல்லுவோம். வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் வீட்டுல பேசும்போது அவங்க அம்மா சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டேன்னு பொய் சொல்லுவோம். இந்த பொய்யெல்லாம் பொய் கணக்குல வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இல்லையா? ஸோ அந்த பொய் அப்படின்றது இன்னொருத்தரை பாதிக்காத வகையில இருக்குது இல்லையா? இன்னொருத்தருக்கு ஒரு மன நிம்மதியை தருது, இன்னொருத்தரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துது அப்படின்னா அதுதான் ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அடுத்தவரை பாதிக்கக்கூடிய ஒரு பொய் அப்படின்னு தான் இங்க அடையாளப்படுத்துறாங்க. பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? வீடுன்னா என்னது? முக்தி அப்படின்றது. அடுத்து என்னது? பெண்ணிற்கு அணிகலன் நாணுடைமை அப்படின்னு சொல்றாங்க. நாணுடைமை, நாணமுடைமை அப்படின்னா வெட்கப்படணும், எப்பவுமே தலை குனிஞ்சு இருக்கணும் அப்படின்லாம் எடுத்துக்கிடவே கூடாது. சரி, அப்போ பெண்ணிற்கு அணிகலன் நாணுடைமைனா நாம ஏற்கனவே பார்த்ததுதான். தீயவைக்கு அஞ்சணும், தீய செயல்களை செய்ய பயப்படணும் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல, ஃபெமினிசம் பேசுறவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப பெண்கள் தான் இதுக்கெல்லாம் பயப்படமா? ஆண் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த அறநூல்கள் எதுவுமே சொல்லல அப்படின்னா, பெண்ணிற்கு அணிகலன் நாணுடைமைன்னு சொன்ன அறநூல்கள் தான் பெண் தான் வேர், ஒரு குடும்பத்தினுடைய வேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ
பெண்ணினுடைய பேச்சை கேட்டு தான் ஒரு குழந்தைகள் வளருது அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க நம் அடுத்த தலைமுறையை, அடுத்த கட்ட சமூகத்தை, வருங்காலத்தை கட்டமைக்கிற மிக முக்கியமான பொறுப்பை பெண் கிட்ட தான் குடுத்திருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் அந்த பெண்களுக்கான வரிகள எப்பவுமே முதன்மைப்படுத்துறாங்களே தவிர, பெண்கள எந்த இடத்துலயும் அறநூல்கள் தாழ்த்தியதே கிடையாது. ஸோ பெண்ணிற்கு முதன்மைத்துவம் குடுக்குறாங்க. அவங்க சொல்றது தான் வீட்ல அந்த காலத்துல நடந்துச்சு. தாய் வழி சமூகமா தான் நான் இருந்தோம். குடும்பத்துல சில முக்கிய முடிவுகள எடுக்கும்போது பெண்ணினுடைய பங்களிப்பும், கருத்தும் அந்த காலத்துல கேட்கப்பட்டுச்சு. இடைப்பட்ட காலங்கள்ல தான் அதுல நெறைய மாற்றங்கள் வந்துச்சு. அதுதான் இப்போ வரைக்கும் நெறைய பேசுபொருள் ஆயிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? "பெண்ணிற்கு அணிகலா நான் உடைமை" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீயவைக்கு ஒரு பெண் பயப்படணும். அதே மாதிரி தான் தன் பிள்ளைகள கொண்டு வரணும். சிறந்த ஒழுக்கங்களோட அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, "கணக்காயர் இல்லாத ஊரும், பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லாத அவைக்களனும், பாத்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும், இம்மூன்றும் நன்மை பயத்திலில்." அப்ப 3 பேரு ஒரு ஊர்ல இல்லன்னா, அது ஊரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாய்ங்க. சரியா? பள்ளி இல்லாத வீட்ல ஊர்லயும், கோயில் இல்லாத ஊர்லயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி கணக்காயர், ஆசிரியர் இல்லாத ஊர்ல இருக்கக்கூடாது. அம்புட்டு பேரும் அறிவில்லாதவனா தான் இருப்பான் இல்லையா? ஆசிரியர் இல்லாத ஊரே இருக்கக்கூடாது. பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும். பிணக்குன்னா என்ன? சண்டை. சண்டைய முடிச்சு வைக்கிறதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல. அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிமான்கள தான் என்ன சொல்றாங்க? மூத்தோர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு அறிவுடையோர் இல்லாத அவைக்களன் இருக்கக்கூடாது. ஒரு அவை இருக்கக்கூடாது. பாத்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும். பாத்துண்ணும் தன்மையிலாளர் அப்படின்னா, நெறைய செல்வங்கள சேர்த்து வச்சுட்டு, அத அடுத்தவங்களுக்கு கொடுக்காம, பகிர்ந்தளிக்காம இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ம் பாத்துண்ணும், பகிர்ந்தளிக்கும் அப்படின்னு அதற்கான அர்த்தத்த எடுத்துக்கலாம். சரிங்களா? செல்வத்தை பகிர்ந்தளிக்கும் செல்வந்தர்கள் இல்லாத ஊரே இருக்கக்கூடாது அப்படின்றது தான். கணக்காயர், மூத்தோர் பாத்துண்ணும் தன்மையிலாளர் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. ஸோ அடுத்த வரி பாருங்க, "வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான்" அப்படின்னு சொல்றாங்க. இது வேளாளன் அப்படின்னா என்ன? வேளாண்மைன்னு எடுத்துக்கலாமா? வேளாண்மைன்னா அதற்கு சொற்பொருள் எழுதச் சொன்னா என்ன எழுதுவாங்க? திருக்குறள்ல, அறநூல்கள்ல நேரடியா நாம பார்த்திருப்போம். நம்மளுடைய தமிழ் புத்தகங்கள்ல வேளாண்மைனாலே உதவி அப்படின்னு இருக்கு. வேளாண்மைன்னா உழவுன்னு சொல்லல, உதவின்ட்டான். என்ன உதவி பண்றான்? நாட்டுக்கே சோறு போடுறான். சரியா? வேளாண்மை. அப்ப வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். இப்ப விருந்தே இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடாம ஒரு வேளாளன் அப்படின்றவன் சாப்பிட மாட்டான். வேளாளன் இந்த இடத்துல உழுகுடிகள் அடையாளப்படுத்தல. பொதுவான ஒரு வார்த்தையா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, தமிழ் சமூகமே உழுகுடிகள் தான் ஆரம்ப காலகட்டத்துல இல்லையா? இப்பதான் நம்மளுடைய தொழில் திறன் வளர்ந்துருச்சு. வேற வேற திசைக்கு மாறி போயிட்டோம். வேளாளன் அப்படின்றவங்க என்னது? உழுகுடிகளா தான் அடையாளப்படுத்துறாங்க. அவங்களுக்கான ஒரு வரிகளா இது இருக்கு. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அடுத்த வரி என்ன? தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடன்படுற மாரி ஒரு வாழ்க்கைய கட்டமைக்கவே கூடாது. அவன் தான் என்ன? தாளாளன் அப்படின்னு சொல்றாங்க. தாளாளன் அப்படின்றவன் சிறந்த பண்பினை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அது இந்த ஒரு வரிக்கான அர்த்தம். "நிறை நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும்." நல்குரவுனா என்னது? நல்குறைவு, நலம் குறைவு. நிறை நெஞ்சம் உடையானை, அடுத்தவருக்கு உதவக்கூடிய இந்த மாதிரியான ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரியான சிறந்த குணம் கொண்டவர்களை நல்குரவு அணுகிறதுக்கே அஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெருமையை பேசக்கூடிய நூலாக இது இருக்கு. ஸோ நட்பின் பெருமையை பேசக்கூடிய வரிகள் குடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இல்லறப் பெருமை பேசக்கூடிய ஒரு வரிகள குடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி "நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகலம் இல்லறம் செய்தலின் ஈன்றதாய், தொல்குடியின் மக்கள் பெறலின் மனை கிளத்தி, இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன்" அப்படின்னு பெண்ணிற்கான கடமைகள கட்டமைக்கக்கூடிய அந்த பெருமை குறித்த செய்யுளும் நமக்கு இந்த பகுதியில இருக்குது. அடுத்து இதுல பாருங்க, இடையில இந்த ஒரு வரி, "கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி" அப்படின்னு சொன்னாங்க. நெறைய நேரங்கள்ல இந்த நூல படிக்கும்போது, இந்த ஒரு வரிகள் மீது நெறைய கேள்விகள் இருந்திருக்கு. "கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி" அப்படின்னா, கொண்டான்னா கணவன். கணவனினுடைய அந்த எண்ணப்போக்கு, மனசு என்ன நினைக்குது அப்படின்றத தெரிஞ்சு அந்த பெண்ணானவள் நடந்துக்குவாள். இல்லையா? ஸோ அப்ப இதுவுமே என்னது? ஒரு அடிமைத்தனமாக நிச்சயமா பார்க்கப்படுது. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல. அப்ப ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சு தான் பெண்கள் நடந்துக்கணுமா?
பெண்களுக்கான அங்கீகாரம் இந்த சமூகத்திலே இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த காலத்துல இருக்கக்கூடிய நூல்கள், வாழ்க்கை முறை எல்லாமே பெண்கள அடுக்கலைக்குள்ளேயே அடைச்சு வைக்கல. நிச்சயமா. அடுப்படிக்குள்ளேயே இருக்க சொல்லல. இடையில எழுதப்பட்ட எழுத்துக்கள், சமூக கருத்துக்கள் தான் நெறைய மாறிருச்சு அப்படின்னே சொல்லலாம். நாம தாய் வழி சமூகமா தான் இருந்தோம் ஆரம்ப காலகட்டத்தில. வரலாற்றில் வேலு நாச்சியார நாம படிக்கிறோம். இன்னும் நிறைய பெண்கள், நிறைய படித்த பெண்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. புராண இதிகாசங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, படை தளபதிகளாக பெண்கள் இருந்த வரலாறு எல்லாமே உண்டு. சரிங்களா? கல்வெட்டுகள் கூட அத பத்தி பேசுது. அப்ப காலம் போக போக அந்த கட்டமைப்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. நாட்டிற்காக ஆண் தன்னை அர்ப்பணிக்கிறான். வீட்டிற்காக ஒரு பெண் இருக்கிறாள் என்கிற தைரியத்தோடு. ஏன்னா, அப்பா ரொம்ப தூரம் போய் உழைக்கிறாரு. நாமளும் படிக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப தூரம் வந்திருக்கிறோம். ஆனா, ஏதாவது ஒரு ஆறுதல் அப்படின்னா, வீட்ட நோக்கி தான் போறோம். அந்த வீடு அழகா இருக்கு. நாம விட்டுட்டு போன மாரி அப்படியே இருக்கு அப்படின்னா, அதற்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா, ஒரு பெண். அப்ப வீட்ட அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற தைரியத்துல தான் நாம போயி எந்த பக்கம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடல் அப்படின்ற மாரி 8 திசைக்கும் போய் பணத்த கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு தைரியமா போறோம்னா, நமக்கான ஒரு இடம் இங்க இருக்கு. அத பார்த்துக்கிறதுக்கு நமக்கானவள் ஒருத்தி இருக்கிறா அப்படின்ற ஒரு தைரியம் தான். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்ப தான் இவ்வகையான இலக்கியங்கள் வழங்குது. இப்ப வீட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்த ஒரு ஆணுக்கு குடுத்துட்டோம் அப்படின்னா, நாட்ட அவன் பார்த்துப்பான். இந்த சமூக பங்களிப்பு அப்படின்றது மிகச்சரியா இருக்கும். ஒரு சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த காலத்துல சில நூல்கள்ல சொல்லப்பட்ட கருத்து. ஆனா இப்ப அப்படி இல்ல. பெண்கள் ஏறி வர்றாங்க. நாங்களும் எங்களுக்கான பங்களிப்ப கொடுக்கிறோம் அப்படின்னு அறம் பேசுறாங்க. நெறைய படிக்கிறாங்க. இந்த சமூகத்தின் மீதான அத்தனை பங்களிப்பும் அவங்களும் அவங்களுடைய பங்களிப்பை செலுத்துறாங்க. முழுக்க முழுக்க பெண்களாலேயே வழிநடத்தப்படக்கூடிய ரயில் நிலையங்கள் இப்போ உருவாயிருச்சு. நாட்டை ஆளக்கூடிய இடத்துல பெண்கள் வர்றாங்க. மீட்பு துறையினர், மீட்பு நடவடிக்கைகள்ல பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. சமூக ஊடகங்கள் வாயிலாக அதிகாரத்த கேள்வி கேட்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துலயும் பெண்கள் தங்கள கட்டமைச்சுக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே என்னது? கால மாற்றம். நிச்சயமா சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்து இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கிட்டு நாம செயல்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கால மாற்றத்திற்கு ஏற்ற மாரி கருத்துக்களையும் மாத்திட்டு போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம், கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கணவனினுடைய எண்ணப்போக்கு, அவன் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சு ஒரு பெண்ணானவள் நடந்துக்குவா. இதுக்கு அடுத்த வரி, இந்த செய்யுள படிக்கும்போது முழுமையா படிச்சிரணும். சரியா? இதுக்கு அடுத்த வரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கணவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆண் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வெளியுலகத்துல அவன் வாழக்கூடிய அந்த சூழல், அந்த ஊர் பெயர் கெட்றாம அத உயர்த்தி பிடிக்குமாறு தன்னுடைய செயல்பாடுகள கட்டமைப்பான் அப்படின்னு இருக்கும். 2வது வரி. 3வது வரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆணும், பெண்ணும் சுபிட்சமான வாழ்வை எதிர்நோக்கும் விதமாக அந்த நிலப்பகுதியை ஆளக்கூடிய மன்னன் இருப்பான் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு லைன் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வந்துறக்கூடாது இல்லையா? இப்போ ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணும், இவங்க 2 பேரும் சரியா இருக்கணும்னா, அந்த பகுதியில ஆட்சி செலுத்தக்கூடிய அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இது. அடுத்து பாருங்க, தூயவர் செயல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு செய்யுள் பகுதி. நமக்கு புத்தகங்கள்ல இருக்கிறது தான். உண்பொழுது நீராடி உண்டலும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா? குளிச்சுட்டு சாப்பிடணும். என்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும். பால் பற்றி அப்படின்னா என்னது? ஒரு பக்க சார்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பக்கமா சாட்சி சொல்லிறக்கூடாது. அதாவது எதிர்பக்கமா சாட்சி சொல்லிறக்கூடாது. எப்பவுமே அறம் எந்த பக்கம் இருக்கோ, நீதி எந்த பக்கம் இருக்கோ, அந்த பக்கம் இருக்கணும். நடுவு நிலையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தோல்வற்றிச் சாயினும் சான்றாமை, குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் அப்படின்னு சொல்றாங்க. தோல்வற்றிச் சாயினும் அப்படின்னு சொல்றாங்க. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பிச்சை எடுத்தாவது படிச்சிரு. ஆனா படிச்சுட்டு பிச்சை எடுக்காது அப்படின்றது. சரி. தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய எடுத்துக்காட்டுகள்ல கூட சொல்லியிருப்பாங்க. நீ பொருளை தேடி போகும்போது பசியோட கூட இருந்துரு. பசியோட கூட செத்துரு. பசிதான் உன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்தும். ஆனா எந்த ஒரு இடத்துலயும் கையேந்திராத அப்படின்னு. அப்ப உணவுக்காக கையேந்திராதன்னு சொன்ன அறநூல்கள்
கல்விக்காக கையேந்தாதன்னு சொல்லவே இல்ல. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லி. அடிப்படை கல்வியை பெறுறதுக்காவது பிச்சை எடுத்துரு. ஆனா படிச்சுட்டு பிச்சை எடுக்காத. உணவுக்காக பிச்சை எடுக்காத. அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் தான். உன் பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால்வற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். ஸோ நிறைய திருக்குறளா இருக்கட்டும், நிறைய செய்யுள் பகுதிகளா இருக்கட்டும், அர்த்தத்தோட படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மோட்டிவேஷன் சாங் வேற எதுவுமே கிடையாது. பாரதியாரினுடைய வரிகளா இருக்கட்டும், அந்த அச்சமில்லை எச்சமில்லை பாடல்களா இருக்கட்டும், அந்த காலத்து இலக்கியங்கள்ல இருந்து தற்காலத்து கவிஞர்களினுடைய படைப்புகள் வரைக்கும் அவ்வளவு பேசும் மனசு கூட. ஸோ அப்பேற்பட்ட படைப்புகள்லாம் அங்க நிறைய உண்டு. என்ன அந்த படைப்புகள் நம்மள நிறைய பேரை முழுமையா சேரல அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த பாடலினுடைய பொருள் நமக்கு இங்க கொடுத்திருக்கிறாங்க. நீராடிய பின் உண்ணுதல், பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாம் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. அடுத்த பாடல் பாருங்க. இல்லார்க்கு ஒன்று ஈயும் உடமையும். இதிலே படிச்சிடலாம். இல்லார்க்கு ஒன்று ஈயும் கொடுக்கிறது. சரியா? இவ்வுலகில் நில்லாம இல்லும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. வறியவருக்கு பொருளை அளித்தல், இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு 3 விஷயங்களை கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த நூல் என்ன பெறுது, திரிகடுகம் அப்படின்ற ஒரு பெயரை பெறுது. சரிங்களா? ஸோ இதற்குரிய சொற்பொருள் தான் ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள் தான் இருக்கும். இறுதியா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் இந்த நூலை பத்தி பார்த்துடலாம். ஒரு சின்ன செய்யுள் கொடுத்துருக்குறாங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும். முறை செய்யான் பெற்ற தலைமைனா என்னது? அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அரசன் நல்வழியில இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ முறை செய்யான் பெற்ற தலைமை ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, தகுதி இல்லாத ஒரு தலைமை அப்படின்றது அவங்களுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்தாது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம்தான். நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம். நிறை அப்படின்றது என்னது? ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொள்ளக்கூடிய அந்த தவம். நிறையொழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பு. மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவை. ஒரு சன்லைட் சூரிய ஒளி பட்டாதான் அந்த விதை விளையும். ஆனா அந்த விதை எங்க போட்டதான்? புதர்ல போட்டதான். புதர்ல போட்டது அப்படின்றதுக்கு எதற்கு எடுத்துக்காட்டு காட்டுறாங்க? தகுதியே இல்லாத ஒரு தலைமை. சரிங்களா? ஸோ ஒழுக்கமே இல்லாதவன் மேற்கொள்ளக்கூடிய தவம், அதே ஒழுக்கமில்லாதவர்கள் பெற்ற வனப்பு, அழகு. இந்த 3மே புதரில் தூவிய விதை. அது எதுவுமே கிடையாது. போட்டது போட்டபடி அப்படியே தான் கிடக்கும். அதுக்குண்டான யூஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 3மே ரொம்ப சாதாரணமான விஷயமா பார்த்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையில இந்த வார்த்தைகள் எடுத்து படிக்கும்போது அது நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனை, பக்கத்துல ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. திடீர்னு ஒரு குரல் தோள்ல தட்டி அப்பான்னே வச்சுக்கிடுவோமே, உட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தைரியமா இருக்கும். அதே உட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தைய மத்த நேரங்கள்ல நாம கேட்கும்போது அது பெரிய பாதிப்பை நமக்குள்ள ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது. ஆனா ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்துருக்கும்போது உட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் இருக்கேன்ல அப்படின்ற ஒரு வார்த்தை. சில வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப 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 ஆழமானது. நமக்கு எப்ப கேட்கிறோம் அப்படின்ற சூழலை பொறுத்து. அதத்தான் விருச்சி அப்படின்னு தமிழ் புத்தகத்துல நாம படிச்சிருப்போம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா பக்கத்து ஊர்ல ஏதாவது ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்துருவாங்களாம். இந்த கோயில்ல கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கும்போது தூரத்துல இருந்து ஏதாவது ஒரு குரல் கேட்கும். இவங்களுடைய கடவுளை நோக்கி அவங்களுடைய கேள்விக்கு அந்த கேள்விதான் பதில் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதைத்தான் அசரீரி அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில்ல ஏதாவது வேண்டிட்டு இருக்கும்போது மணி அடிக்கிற சத்தம் கேட்டா அதுதான் அதற்கான பதில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனாலதான் நல்லதை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேரை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவனை அடிச்சாலும் சரி, வாழ்க வளமுடன்ட்டு போயிடுவான். அவன் நிம்மதியா போயிடுவான், நம்ம நிம்மதி அதோட போயிடும் இல்லையா?
ஸோ அப்ப நல்லத பேசணும். அந்த நல்லது தான் நடக்கும். அப்ப அதத்தான் விருச்சி அப்படின்னு சொன்னாங்க. சரியான வார்த்தைகள ஒருத்தர நோக்கி நாம பிரயோகிக்கணும். அந்த பிரயோகப்படுத்துகிற வார்த்தையா அந்த அறநூல்கள் இருந்துச்சு அப்படின்றது தான் உண்மை. இந்த அறநூல்கள் எல்லாமே அறம் பேசியது. சரியான நேரத்துல, சரியான இடங்கள்ல இத படிக்கும்போது, அது மனிதனுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருந்துச்சு. இந்த புத்தகங்கள இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் எந்த அளவுல படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா, அந்த செய்யுள்கள் எல்லாமே நாம படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹைலைட் பண்ணி நாம தமிழ் புத்தகங்கள்ல குடுத்திருக்கிறாங்கல்ல, அந்த செய்யுள்கள மட்டுமாவது கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஏன்னா 3 மார்க்குக்காகவும் 10, 15 மார்க்குக்காகவும் திருக்குறளையும், அறநூல்களையும் படித்த சமூகம், படித்த ஒரு கூட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? நாம மார்க்குக்காண்டி படிக்காம, இந்த கருத்துக்கள தெரிஞ்சுக்கிறோம், அத நாம உள்வாங்குறோம் அப்படின்ற ஒரு தன்மையோட படிச்சோம் அப்படின்னா, நிச்சயமா அது ஒரு மிகச்சரியான இடத்துல நம்மள கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நெறைய படைப்புகள் இருக்கு. நீங்களும் நெறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு சில புத்தகங்கள் படிக்கும் பொழுது, சில வரிகள் படிக்கும்போது கண்ணீர் வரும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள பத்தி படிக்கும்போது, அந்த கடைசி தருணங்கள்ல அவர்கிட்ட எவ்வளவு சொத்து மதிப்பு, அவர்கிட்ட எவ்வளவு உடைமைகள் இருந்துச்சு அப்படின்னு படிக்கும்போது கண்ணீர் வரும். சில படைப்புகள படிக்கும் பொழுது அப்படியே வீரம் வரும், கோபம் வரும். சரியா? "நாமார்க்கும் நமன எஞ்சோம்" அந்த செய்யுள்லாம் படிக்கும்போது நமக்கே ஒரு முறுக்கு ஏறும் இல்லையா? ஸோ அப்ப அந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில புத்தகங்கள் படிக்கும்போது சில வரிய கடக்க விடாம நெஞ்சில சாத்து போட்டு, கொஞ்ச நேரம் அழுதுட்டு மறுபடியும் அடுத்த வரிய படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே தமிழ்ல நெறைய இருக்கு. சரியா? அப்ப நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது கடந்து தமிழ்ல தற்கால கவிஞர்கள் வரைக்கும் எழுதின சிறந்த புத்தகங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறப்ப அப்பப்போ நான் பகிர்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் தேடி படிங்க. அ வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு பணத்த கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னு தெரியாது. ஆனா சிறந்த சிந்தனைய கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு தெளிவான ஆளா நம்மை இந்த சமூகத்தில் கட்டமைக்கும். ஆக தொடர்ந்து படியுங்கள். படிக்கிறத மட்டும் என்னைக்கும் நிறுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் படிச்சத அடுத்தவங்க கிட்டயும் கொண்டு போய் சேருங்க. நம்மையும் சரி, நம் பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய சுற்றத்தாரையும் சரி, ஒரு வலுவான ஆளா, சிறந்த சிந்தனையுடைய ஒரு வலுவான ஆளா அந்த சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டு, அடுத்த வீடியோல நல்ல தலைப்புல இன்னும் நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிற மாரி நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.